அண்மை செய்தி, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் நடைபெறும் என்று பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார். அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷாவுடன் பேசிக் கொள்ளட்டும் என்றும் அவர் பேட்டியளித்திருக்கிறார். கூட்டணி ஆட்சி கருத்தை தேர்தல் நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் அமைதியாக இருக்க முடியாது என்றும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார். கூட்டணி ஆட்சி என மிக தெளிவாக அமித்ஷா கூறிவிட்டார். அவரது கருத்தையே நான் பேசுகிறேன் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். முன்னதாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்லவில்லை, எங்கள் கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்றுதான் சொன்னார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் தற்போது பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இவ்வாறு பேட்டியளித்திருக்கிறார். இது தொடர்பாக அண்ணாமலை என்ன பேசினார் பார்க்கலாம். ஆனா இதுல நெருடல் அப்படின்னு இல்லைங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த கூட்டணி உருவானதுல என் பங்கு இல்லை. இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, என் பங்கு இல்லை. இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள், அதிலும் என்னுடைய பங்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும். அவர் ஒரு முறை அல்ல, தினமலர் பத்திரிகையில, தினத்தந்தி பத்திரிகையில, இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னா, நான் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல், என்னுடைய தலைவருடைய கருத்தை நான் வலுப்படுத்த முடியாம, என்னுடைய தலைவர்கள் சொன்ன கருத்திலேயே நான் சந்தேகத்தை எழுப்பினேன் அப்படின்னா, இந்த கட்சியில் நான் தொண்டனா இருக்கக்கூடாது, தலைவனாக இருக்கக்கூடாது. இது என்னுடைய கருத்து. ஆனால் என்னை பொறுத்தவரை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள், எனக்கு அதுல பங்கு இல்லை. ஆனா என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும். அவங்க பேசியிருக்கிறாங்க, நான் நம்புறேன். அதனால இதுல நான் உறுதிப்பட இருக்கின்றேன். என்னுடைய தலைவர்கள் கட்சியை கூப்பிட்டு, தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டை மாற்றும் போது நானும் மாத்திக்கிறேன். ஆனா மிக தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள், இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள், இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டனாக நான் எப்படி மாற்றி பேச முடியும்? நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். இல்ல அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணியை உடைக்க பார்க்கிறாரு, பிளக்க பார்க்கிறாரு, 4 பேர் கிளம்பி வருவான். ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலினா ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள். அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை. இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம், கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம். ஆனா என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி நான் கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி போக முடியும்? ஆனா இதுல நெருடல் அப்படின்னு இல்லைங்கன்னா, நான் இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த கூட்டணி உருவானதுல என் பங்கு இல்லை. இந்த கூட்டணியில் அமித்ஷா சொல்வதே வேத சத்தியம் என்று பேட்டியளித்திருக்கும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருந்தால் அமித்ஷாவுடன் பேசிக் கொள்ளட்டும் என்றும், கூட்டணி ஆட்சி கருத்தை தேர்தல் நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் அமைதியாக இருக்க முடியாது என்றும் அவர் பேசியுள்ளார். தற்போது நம்முடைய இணைப்பில் அதிமுகவின் திரு ராஜேந்திர பாலாஜி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். கூட்டணி ஆட்சி என்று மிக தெளிவாக அமித்ஷா சொல்லிட்டாரு, அவரோட கருத்தை தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு அண்ணாமலை. அண்ணாமலை அவருக்கு 1008 கருத்துக்கள் இருக்கலாம். அதிமுகவுக்கு ஒரே கருத்து தான். எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்ன ஒரே கருத்து நேற்றெல்லாம் சொல்லியிருக்காரு, அழகா பேசியிருக்காரு. கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில், அது எடப்பாடி ஆட்சி, அதிமுக ஆட்சி. கூட்டணி அமைச்சரவையில் பங்கு என்றெல்லாம் அமித்ஷா அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே அதிமுக பெரும்பான்மை பெறும், அதிமுக ஆட்சி அமைக்கும், எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அவர்கள் கட்சி ஆள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதிமுக தலைமையில், எடப்பாடியார் தலைமையில் 10 கட்சிகள் கூட்டணி வந்திருந்தால் 10 கட்சியும் அரசியல் பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அது இயல்பு, அது தவறு என்று சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் சொல்லலாம். ஆனால் அமித்ஷா அவர்கள் சொன்னது எங்கள் கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி அப்படின்னு சொன்னால் அதிமுக ஆட்சி தான். தமிழ்நாட்டினுடைய என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடியார். இங்கே எடப்பாடியார் எடுப்பதுதான் இறுதி முடிவு. எடப்பாடியார் சொல்லுகின்ற கருத்து தான் இறுதி கருத்து. அதிமுக கருத்து, எடப்பாடியுடைய கருத்து, மக்களுடைய கருத்து எல்லாமே எடப்பாடி ஆட்சி வர வேண்டும், அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆகவே கூட்டணி என்ற பேச்சு, கூட்டணி ஆட்சி என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டாம். கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி.
கூட்டணி ஆட்சி என்றுதான் மிக தெளிவாக அமித்ஷா சொல்லியிருக்காரு அப்படின்னு திரு அண்ணாமலை பேசியிருக்காரே சார். இல்லம்மா, எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரும், எங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வரும். அப்ப நாங்களே அப்படிதான் சொல்றோம், அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வருது. ஆட்சி அமைப்பது யாருன்னா அதிமுக எடப்பாடியார். ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் விளக்க ஒரு 2-3 மாதத்துல மத்தியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பிஜேபி தலைவர்களோ எங்களுடைய பொதுச்சாளர் பேசி ஒரு முடிவு கொண்டு வருவாங்க. எங்களுடைய பொதுச்சாளர் தெளிவா சொல்றாரு. இதுக்கு சரியான பதில சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதிமுக தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும், அதிமுக ஆட்சி அமைக்கும், நான் முதலமைச்சராக வருவேன், அதிமுக நல்லாட்சி கொடுக்கும், தெளிவா தினசரி பொதுக்கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு, மக்களை சந்தித்து பேசிட்டு இருக்காரு. அதனால அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இதுல குழப்பதற்கு, குழம்பி பார்ப்பதற்கோ, இது மாற்று கருத்தோடு யோசிப்பதற்கு வேறு வழியே கிடையாது. அதனால தெளிவாக மக்கள் இருக்கிறார்கள். தெளிவாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆக அவர் சொல்லுவாரு, இவர் சொல்லுவாருன்னா அவருடைய எண்ணங்களை சொல்கிறார்கள், அவருடைய ஆசைகளை சொல்கிறார்கள் என்றுதான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். தனிப்பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல பாஜகவோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்லப்படுதே. இல்லவா, அது எந்த நேரத்துல யாரும் திமுக கூட சொல்லலாம், திமுக தனி பெரும்பான்மை இல்லைன்னா கூட்டணி ஆட்சின்னு சொல்லலாம். அப்புறம் சொல்லணும்னு நினைச்சா எந்த நேரத்துல யார வேணா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தனி பெரும்பான்மை அதிமுகவுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள். கூட்டணி ஆட்சி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை எந்த கட்சிக்கும் கொடுக்க மாட்டார்கள். ஒன்று அதிமுக வேண்டும் என்று முடிவெடுப்பார்கள், இல்லைன்னா திமுக வேண்டும் என்று முடிவெடுப்பார்கள். இந்த 2026 தேர்தல் திமுக மீது, முதலமைச்சர் மீது மக்கள் வைத்திருக்கின்ற கடும் கோபம், இந்த ஆட்சி மீது ஏற்பட்டிருக்கின்ற அதிருப்தி அத்தனையும் ஒட்டுமொத்தமாக அதிமுக பக்கம்தான் சாயும், இரட்டலை பக்கம்தான் சாயும், எடப்பாடி பக்கம்தான் சாய்வார்கள். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையான சட்டமன்ற புள்ளி பெற்று அதிமுக தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும். தனிப்பெரும்பான்மையாக அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு ராஜேந்திர பாலாஜி, இணைப்பில் வந்தமைக்கு.